அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு இன்று வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்துடைய பௌர்ணமியும் அதோடு கூட சக்தி வாய்ந்த சோடச கலை நேரம். எப்பயுமே அமாவாசை பௌர்ணமி அந்த திதி முடிவடையக்கூடிய அந்த நேரத்தில் வரக்கூடிய அற்புதமான ஒரு நேரம் தான் சோடச கலை நேரம். வெறும் 5 நொடி மட்டுமே அருள் புரிகின்ற இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் என்ன வரம் வேண்டி கேட்டாலுமே நமக்கு கிடைக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் விதியில் இது எழுதவே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கூட நீங்கள் நல்ல காரியத்துக்காக உங்கள் இறைவன்கிட்டே வந்து நம்ம அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணுறப்ப நிச்சயமாக நடந்தே தீருங்கிறது தாங்க விதி. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த இந்த சோடச கலை நேரம் இன்றைக்கி வந்து எப்போ வந்திருக்கு அப்படிங்கிற அற்புதமான தகவலும் நம்ம சொல்லக்கூடிய அற்புதமான உருவரி மந்திரம் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இப்போ வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். சோடச கலை நேரம்ங்கிறது நமக்கு அகத்தியர் அருளியது. மொத்தம் 15 திதிகள் இருக்குது. இதில் 16வதாக உள்ள திதி தான் சோடசக்கலை. வெறும் 5 சொடக்க போடுகின்ற ஒரு நேரம் தான் இந்த சோடசக்கலை நேரம். இந்த நேரமானது நமக்கு திருமூர்த்தியுடைய கட்டுப்பாட்டுகளும் இருக்கும். அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு இந்த மும்மூர்த்திகளுடைய தெய்வத்துடைய அருள் நமக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த நேரத்தில் நீங்கள் அதாவது இந்த மாதிரியான பதிவுகளை நம்மளால் கண்ணில் பார்க்க முடியும். உங்களுக்கு நேரம் நல்லா இருக்குது, உங்களுக்கு விதி மாறப்போகுது அப்படின்னா தான் இது மாதிரியான நேரத்தில் நீங்கள் தியானம் பண்ண முடியும், இறைவனை வந்து பிரார்த்திக்கவே முடியுங்க. ஏன்னா இந்த அற்புதமான இந்த நேரத்தை பயன்படுத்தி தான் பல ரிஷிகள், முனிவர்கள் அவங்களுக்கான காரியங்களை சாதிச்சுக்கிட்டதாக நமக்கு புராணங்கள் சொல்லுது. ஏன்னா இந்த நேரமானது திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். இந்த நேரத்தில் தியானம் பண்ணால் நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். வீட்டில் நம்ம பூஜைகள் பண்ணோன்னா குடும்பத்தில் நல்லதான ஒரு தனவரவு, மனநிறைவான ஒரு வாழ்க்கை எல்லாமே நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்கிறது தாங்க ஐதீகம் இருக்குது. நமக்கு பௌர்ணமி முடிஞ்சு பிரதமை தொடங்கிறதுக்கு முன்னாடி 16வதாக உள்ள ஒரு நேரம் தான் சோடச கலை நேரம். இந்த நேரத்தில் நம்முடைய வீடுகளை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வீட்டில் இருக்கிறீங்க, உங்களால் பூஜை அறைக்கு போக முடியும் அப்படிங்கிறவங்க ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு இந்த நேரத்தில் ஒரு தியானம் பண்ணுற மாதிரி மனசுக்குள்ளே கண்டினியூஸாக உங்களுக்கு என்ன வேணுமோ, ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை தாங்க, நியாயமான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ நியாயமான விஷயத்தை மட்டும் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் கேட்டாலே போதும். அடுத்தவங்களுக்கு வந்து நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான விஷயங்கள், நெகட்டிவான எண்ணங்கள், அதே நேரம் நம்ம வேண்ட விஷயங்கள் இது நமக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற அந்த செகண்ட் மைண்டு, செகண்ட் ஒப்பீனியன் உங்களுக்கு இருக்கவே கூடாது. நிச்சயமாக உங்களுக்கு இந்த விஷயங்கள் நடக்கும், நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவிட்டியோட இந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய இந்த கோரிக்கைகள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு பெரிய வாழ்க்கையில் உயர்ந்த ஒரு இடத்துக்கு போகணும், லட்சியங்களை அடையணும், இல்லை நல்ல பணம் காசு சேரணும், இல்லாட்டி ஒரு குடும்பத்தில் வந்து எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. நமக்கு சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தேவைகள் இருக்குது. அந்த தேவைகளை எல்லாமே போட்டு அப்படி குழப்பி மொத்தமாக கேட்கக்கூடாது. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும், எது இப்போ உங்களுக்கு முதல் தீரணும், முதல் பிரச்சனைகள் உங்களுக்கு எது காரியம் நடக்கணுமோ அந்த விஷயத்தை மட்டும் இந்த நேரத்தில் கேளுங்க. இன்றைக்கி பௌர்ணமி திதி நமக்கு மாலை 4:42க்கு முடிவடையுது. அப்போ சோடசக்கலை நேரமானது நமக்கு 3:42 மணியிலிருந்து 5:42 மணி வரைக்கும் இருக்குது. மாலை நேரம் 3:42 மணி முதல் 5:42 மணி வரைக்கும் நமக்கு சோடசக்கலை நேரம் இருக்குது. இதில் வரக்கூடிய வெறும் 5 நொடிகள் தான். என்னங்க இது 5 நொடிகளுக்காக நாங்கள் 2 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்ணுறதா, நம்ம ப்ரேயர் பண்ணுறதான்னு நீங்கள் எல்லாருக்குமே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் வரும். ஆனால் சில விஷயங்கள் நமக்கு காரியங்கள் நடக்கணும், நமக்கு வந்து வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த கூட இந்த நேரம் நமக்கு நடத்தி கொடுக்குதுன்னா 2 மணி நேரம் நம்ம வந்து பிரார்த்தனை வைக்கிறதுல எந்தவித தவறுமே கிடையாதுங்க. ஏன்னா வாழ்க்கையில் நமக்கு நல்ல நேரம் வந்து இன்றைக்கி கூட நமக்கு பிறக்கலாம். ஏன்னா நமக்கு நேரம் நல்லா இருந்தால் டக்குன்னு ஒரு அந்த 5 சொடக்கு போடுகின்ற நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை கூட மாறலாம். ஏன்னா இந்த நேரத்தில் எந்த உயிரினங்களும் இந்த பிரபஞ்சத்தில் எல்லாருமே வந்து இந்த திருமூர்த்தியோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குமா. நீங்கள் என்ன நினச்சாலும் சரி, நல்ல விஷயத்தை நினச்சாலும் சரி, கெட்ட விஷயத்தை நினச்சாலும் சரி, இந்த 5 நொடிகள் நம்ம மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறோமோ அதை அப்படியே நடக்குங்கிறது தான் இந்த நேரத்துடைய விதியே. அதனால தான் இந்த நேரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது.
இப்போ எங்களால் பூஜை அறைக்கு போக முடியல, இல்லாட்டி நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம், வெளியில் இருக்கிறோம், அப்படிப்பட்டவங்க எப்படி இந்த ஒரு வழிபாட்டை மேற்கொள்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, மனசுக்குள்ளே 2 மணி நேரம் கண்டினியூஸாக உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேணுமோ அந்த விஷயங்களே நீங்கள் திரும்ப 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 நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கிறது, கண்டினியூஸாக சாண்டிங் பண்ணிக்கிட்டே இருந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் வேண்டியது எல்லாமே கிடைக்குங்க. பூஜைக்கு பண்ண முடியும் அப்படிங்கிறவங்க பூஜை அறையில் நீங்கள் உட்காந்து இந்த வழிபாட்டை பண்ணலாம். அப்படி முடியாதவங்க வெளியில் இருக்கிறவங்க மனசுக்குள்ளே இந்த 2 மணி நேரமே நீங்கள் நல்லா ஆத்மார்த்தமாக உங்களுடைய வேண்டுதல்களை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் வச்சு பாருங்கள். மும்மூர்த்தியுடைய அருளால் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். அதே நேரம் இந்த நேரத்தில் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒருவரி மந்திரம், வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி, வசி வசி சகலமும் வசி சர்வமும் வசி. இந்த மந்திரத்தை நீங்கள் எவ்வளவு முறை வேணாலும் இந்த 2 மணி நேரத்தில் நீங்கள் கண்டினியூஸாக மனசுக்குள்ளே சாண்டிங் பண்ணிக்கிட்டே உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் சொல்லி பாருங்கள். இதற்கு வந்த மந்திரத்தை இன்றைக்கி மட்டும்தான் சொல்லணுமா? அப்படி கட்டாயம் கிடையாதுங்க. எப்போ எல்லாம் பூஜை அறைக்கு போகிறீங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேண்டுதல்கள் உங்களுக்கு நடக்கணுமோ இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிவிட்டு அந்த கோரிக்கைகள் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கூடிய விரைவில் எல்லாமே உங்களுக்கு வசியமாகும். நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே பலிதமாகும். ஏன்னா இந்த ஒரு மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய அற்புதமான சோடசக்கலை நேரத்தை யாருமே தவற விடாதீங்க. அதுவும் இன்றைக்கி ஆருத்ரா தரிசனம், சிவனுடைய அருளாலே நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக நடக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது மட்டுமே தான் நடக்கும். நம்முடைய சேனலை இந்த ஆருத்ரா தரிசனத்துக்கு நிறைய பதிவுகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். நிலைவாசல் தீபமாக இருக்கட்டும், இல்லை ஆருத்ரா தரிசனத்துடைய விசேஷ மந்திரம், இப்படி நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம். இது வரைக்கும் பார்க்காத சகோதர சகோதரிகள் அந்த எல்லா வீடியோவையும் பார்த்து நிச்சயம் பலன் அடையணும்னு கேட்டுக்கிறோம். சிவனுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு நாங்களும் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.